காய்ஸ் வெல்கம் பேக் டு இன்ஃபினிட் vlogs. இன்றைக்கி நம்ம ஒரு கேமிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரோப்ளாக்ஸில் அமாங் அஸ் பார்க்குறோம். அந்த 2 செகண்ட்ஸில் கேம் ஆரம்பிக்க போது நம்ம இன்னசென்ட்டில் வந்திருக்கோம். இந்த கேம் என்னென்னா இன்னசென்ட் அப்புறம் இம்போஸ்டர்ஸ்னு 2 பேர் இருப்பாங்க. இன்னசென்ட்ஸ் ஒரு ஷிப்பில் இருக்க ஒர்க்லாம் முடிக்கணும். இப்போ நமக்கு அந்த இன்னசென்ட் ரோல் தான் வந்திருக்கு. வாங்க போய் ஒர்க்லாம் முடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க ஒர்க்கு தேடி நம்ம போகிறோம். இங்கே ஒரு ஒர்க் இருக்குது. இதுக்கு பெட்ரோல் போய் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணும். நம்ம போய் பெட்ரோலில் ஃபில் பண்ணலாம். இங்கே ஒரு இது இருக்குது. இதுக்கு பாஸ்வேர்ட்ஸ் போடணும். 1885 இந்த பாஸ்வேர்டை போட்டாச்சு. அடுத்து இங்கே ஒன்று இருக்குமே, இங்கே இது இல்லை கைஸ், எங்கடா இங்கே இருக்குது. இது சொல்கிற மாதிரி நம்ம இதை போடணும். கூட ஒருத்தன் ப்ளூ நமக்கு ஹெல்ப் பண்ணு. ஆனால் இங்கே யாரையும் நம்பக்கூடாது கைஸ். இந்த ப்ளூவை கூட இம்போஸ்டராக இருக்கலாம். கம்முன்னு நம்மளை வெட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. சொல்லி முடிக்கிறக்குள்ளே ஒருத்தனை யாரோ போட்டுட்டாங்க. ஸோ வாங்க போய் ஹூ இஸ் தி இம்போஸ்டர்னு பார்க்கலாம். ஸோ சாட்டில் ஹூன்னு கேட்கலாமான்னு பார்க்குறேன். வெயிட் பண்ணலாம் ஒரு 5 செகண்ட்ஸ், அப்புறம் கேட்கலாம். இன்னும் எவனுமே இன்னும் ரிப்ளையும் இல்லை, எவனுமே எதுவும் கேட்கல. ஓட்டிங் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ கேட்கலாம், கரெக்டாக இருக்கும். ஹூன்னு போடுவோம். ஹூ ஆனால் சொல்கிறானான்னு பார்க்கலாம். எவனுமே எதுவும் சொல்ல கைஸ். ஓட்டிங் வேறு எண்ட் ஆக போகுது. ஸோ நம்ம யார் இந்த ப்ரௌனுக்கு போடலான்னு நான் பார்க்குறேன். அதாவது சொன்னால் பார்ப்போம். யாரும் சொல்ல, நான் ப்ரௌனுக்கு போட்டு விட்டேன். சும்மா தோணுச்சு, அவனுக்கு போட்டு விட்டேன். என்னடா ப்ரௌனு தான் வந்திருக்கான். 3 பேரா? ஐயையோ, அவன் இம்போஸ்டர் இல்லைங்க. நம்ம தெரியாமல் போட்டவன் இம்போஸ்டர் இல்லை. சரி பரவாயில்ல, நம்ம சீக்கிரம் போய் வேலையை முடிப்போம். ஸோ இப்போ நம்ம திரும்பி போய் வேலையை முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இங்கே தான் பெட்ரோல் இது இருக்குது. இங்கே டேங்க் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணுவோம். இந்த கேமில் ஆனால் இன்னசென்ட்டை விட இம்போஸ்டர் ரோல் தான் ஜாலியாக இருக்கும். என்னடா அதுக்குள்ளே போட்டான். ஒயிட்டு தானடா இன்னசென்ட்டு. போட்டுட்டு அதுக்குள்ளே மறைச்சிட்டாங்க. நம்ம போய் ஒயிட்டு தானே நல்லா சொல்லுவோம். ஒயிட் இஸ் த இம்போஸ்டர். என்னது, யூ ஆர் கோஸ்ட் அண்ட் கேனாட் டாக் இன் திஸ் சேனல். ஆஹா, நம்ம கோஸ்ட்டுங்க, அதனால டாக் பண்ண முடியாது. சரி, கோஸ்ட் செக்ஷனில் போய் போடுவோம் ஒயிட்டுன்னு. சரி, அவனாவது டெட் பாடியை ஃபஸ்ட்டு ரிப்போர்ட் பண்ணிட்டோம். நம்ம வேலையை முடிப்போம். இப்படி அநியாயமாக கொண்டுட்டானீங்க. சரி, ஆனால் இந்த கேமில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நம்ம செத்தா கூட இன்னசென்ட்டாக இருந்தால் செத்துட்டோன்னாலுமே இந்த கேமை இருக்க டாஸ்க்ஸ் எல்லாம் முடிக்கலாம். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். சரி, நீ நம்ம இங்கே பாருங்கள், இந்த ரெட்டு மண்டையில் என்னமோ இருக்குது. இவனும் கரையாக தான் இருக்கணும். இமெயிலேங்க ஒயிட் தான், நம்மளை கொண்டாடல. சரி வாங்க, நம்ம போய் ஃபைலை டவுன்லோட் பண்ணி கேமை சீக்கிரம் முடிக்க பார்க்கலாம். ஆனால் அந்த ஒயிட்டு எப்படி சல்லன்னு யாரும் இல்லாத நேரத்தில் போட்டாங்க நம்மளை. அதுதான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்பாடா, நம்ம டெட் பாடியை ரிப்போர்ட் பண்ணியிருக்கானுங்க. சரி, ஒயிட் தான். டேய் ப்ளீஸ்டா ஒயிட்டுன்னு கொடுங்கடா. ஒயிட்னு திரும்ப மெசேஜ் பண்ணுவோம். ஒயிட் இஸ் கைஸ், ஒயிட் கைஸ்னு போடுவோம். பார்க்கவே இல்லை எவனுமே. இருக்கிறது எத்தனை, 1 2 3 4 பேர் தான் இருக்கிறானுங்க. இங்கேயுமே நம்ம கோஸ்ட்டுங்கிறனால எதையும் பார்க்க முடியாது. தயவு செஞ்சு ஒயிட்டுக்கு போட்டுருங்கடா. முடியல, ஆனால் எப்படி அவனை கொண்டான் பாருங்க. ஒயிட்டுக்கு போடுங்கடா. ரெட்டு போய் போட்டுட்டான். ஒயிட்டு அவனே போட்டுக்கிட்டான். இந்த டார்க் ரெட்டு மட்டும் ஏன் இன்னும் போடல? லைட் ரெட்டு கூட போட்டான். அந்த டார்க் ரெட்டு கூப்பிட்டவனே இன்னும் போடல. நம்ம மெசேஜே அவனும் பார்க்கல. சரி, ஓட்டம் முடியறதுக்கு இன்னும் 10 செகண்ட் இருக்குது. ஆனால் இவனுங்களே மாற்றி போட்டுக்கிட்டா இதாகாது, எஜெக்ட் ஆகிடுமே. ரெட்டு தயவு செஞ்சு போட்டுடுறா. நான் கடைசி ஒரு செகண்டில் போட்டுவேன்னா இல்லைங்க. என்னங்க இவங்க 2 பேர் சேர்ந்து அவனுக்கு போட்டாங்க. ஆஹா பாவம், இருந்த அந்த 3 பேரில் ஒருத்தனையும் ஆஃப் பண்ணிட்டானுங்க.
இப்போ இருக்கிறது இம்போஸ்டர்ஸ் வின்ஸ் காமிச்சிட்டானுங்க. நான் சொன்னேன்ல ஒயிட் தாங்க. சே இவனுங்க அப்போவே பார்த்து போட்டிருந்தா நம்ம ஜெயிச்சிருக்கலாம். எங்கே சரி. அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆக இன்னும் 59 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ பார்க்கலாம் வாங்க. அடுத்து ஏதாவது இம்போஸ்டர்ஸ் கிடைக்குமான்னு பார்க்கலாம். ஸோ கேம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எஸ் நமக்கு இம்போஸ்டர் கிடச்சிருக்கு. இப்போ சைலண்ட்டாக போய் எவனையாவது கொள்ளணும். இன்னும் 2 செகண்ட்ஸ். இங்கே ஒருத்தன் இருக்கான். யாரும் இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஆச்சா இங்கே நிறையா பேர் வந்துட்டாங்க. போய் வேறு யாராவது கொள்ளலாமான்னு பார்க்கலாம். பிங்க் தனியாக இருக்குது. சே அதுக்குள்ளே அவனோட டெட் பாடி ரிப்போர்ட் பண்ணிட்டான். ஓ நம்ம கூட வந்தவன் கொண்டுட்டாங்க. ஸோ இதில் நம்ம கூட வந்தது யாருன்னா வந்து இந்த பர்பிள் கலர் தான் நம்ம கூட வந்தது. ஸோ நம்ம யாருன்னு ஹூன்னு கேட்போம். சும்மா நம்ம பர்பிள் கூட வந்தவனே ஹூ இஸ் இட்னு கேட்டிருக்கான். நம்மளும் கேட்போம். இட்ஸ் லைட் பர்பிளா? நம்ம லைட் பர்பிள் இல்லை. அதனால் இப்போ என்ன பண்ணலாம்? இன்னும் ஓட் பிகின் ஆகிறதுக்கு 6 செகண்ட் இருக்குது. நம்ம கூட வந்தது நோ இட் இஸ்ன்னு போட்டிருக்கு. ஏன் அந்த புள்ள பார்த்துச்சா? சரி இப்போ நம்ம யாருக்கு ஓட்டு போடுவோம்? பிங்கிக்கே போட்டுடலாமா? சரி ஒரு தடவை பார்க்கலாம். ஸ்டாப் லையிங் அவங்களே மாற்றி மாற்றி சண்டை போட்டுருக்காங்க. சரி நானும் இப்போ பிங்க்குக்கு ஓட்டு போடலான்னு இருக்கிறேன். என் முடிவை பிங்கிக்கே ஓட்டு போட்டுட்டேன். பார்க்கலாம். எப்படியோ பிங்க்கில்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இது சும்மா பேசிகிட்டே இருந்தது இந்த பிங்க்கு சாட்டில். அதான் எடுத்துக்க பிங்க்குக்கு போட்டு விட்டேன். அடுத்த ரவுண்டில் அது நமக்கு போடாமல் இருந்தால் சரி. ஸோ முடிஞ்சுது. நம்ம கூட வந்ததுக்கு 2 பேர் போட்டிருக்காங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் இதாகிடுச்சு. இல்லைன்னா நம்ம கூட வந்த அது அந்த கேரக்டர் அவுட்டாக இருக்கும். சரி வாங்க இப்போ நம்ம திரும்ப போய் மற்றவங்களெல்லாம் கொண்டு நம்ம இம்போஸ்டர்ஸை ஜெயிக்க வைக்கலாம். என்ன எல்லாம் கூட்டமாக போகிறாங்க. சரி நம்ம தனியாக போகிற மாதிரி போவோம். இங்கே யாருமே இல்லையே. சரி இங்கே வேலை இருக்க இங்கே செய்ய யாராவது வருவாங்க. இங்கேயே வெயிட் பண்ணுவோம். இப்போ நம்ம கில் பண்ணுற அந்த டைமிங்கும் முடிஞ்சிருச்சு. இனிமேல் நம்ம கில் பண்ணிக்கலாம். இந்த கேமில் வந்து நம்ம ஒருத்தவங்களை கில் பண்ணி 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தாங்க மற்றவங்களை கில் பண்ண முடியும். அதுதான் கொஞ்சம் கடுப்பாகும். இல்லைன்னா ஒரே இதில் எல்லாத்தையும் கொண்டுட்டுடலாம். ஆனால் அப்படி கொண்டா கேம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. சரி எங்கே ஒருத்தனையும் காணும். எவனாவது இருந்தான்னா கொள்ளலான்னு பார்த்தா யாரையுமே காணுமே. அங்கே க்ரீன் இருக்காங்க. சைலண்ட்டாக போய் கொண்டுற வேண்டியதுதான். கில் இப்போ கில் பண்ணிட்டோங்க. என்ன இவன் பார்த்துட்டானா? சரி இவனே கொள்ற வேண்டியது. அந்த ஆரஞ்சு இது பண்ணியிருக்கு. க்ரீனை நம்ம தான் இந்த க்ரீனை கொண்டோம். அந்த சில்வர் கலர் வேறு பார்த்துருச்சு. அதுதான் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நம்ம திரும்ப ஹூன்னு கேட்போம். ஆக்சுவலாக இந்த மாதிரி தாங்க நம்ம சுற்றி பார்த்துட்டு கொள்ளணுங்கிறது. டக்குன்னு நான் கொண்டுட்டேன். இதே நம்ம போய் ஓடி இருந்தால் எதுவும் தெரிஞ்சிருக்காது. ஆரஞ்சு தான் இது சொல்லுச்சு. ஓ நம்ம கூட வந்தவன் தாங்க. அவன் தப்பிக்கிறக்காக அவனும் நம்மளும் தப்பிக்கிறக்காக ஆரஞ்சை சும்மா சொல்கிறான். அவனும் ஐக்கு வந்ததை அடிச்சு விட்றான். இன்னும் 4 செகண்டாக இருக்குது. 3, 2, 1 ஓட்டிங் பிகின். யாரும் கொட்டு போடலாம். ரிப்போர்ட்டட். நான் தான் ரிப்போர்ட் பண்ணேங்கிறான். அவன் இல்லை அதுக்காக எனக்கு என்ன அப்படிங்கிறான் அந்த நம்ம கூட வந்தவன். நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ப்ளூன்னு போட்டு விட்டுறலாமா? சரி ப்ளூ போடுவோம். வேணாங்க திரும்ப நம்ம ஓட்டு போட்டுட்டானா ஏற்கனவே நமக்கு ஓட்டுகள்லாம் வர மாதிரி தான் இருக்கிறதுனால நான் ஸ்கிப் அவுட் கொடுத்துட்டேன். பார்க்கலாம் யாருக்கு வருது. ஸ்கிப்யா. ஓகே எல்லாருமே ஸ்கிப் தான் பண்ணுறாங்க. நம்மளும் ஓகேன்னு போட்டுடலாம். 3 பேர் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க. நோ ஒன் வாஸ் எஜெக்டட். எல்லாருமே ஸ்கிப் பண்ணனால இந்த ரவுண்டே ஸ்கிப் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம திரும்ப போய் இம்போஸ்டர்ஸை ஜெயிக்க வைக்கலாம். இன்னொரு 10 செகண்ட்ஸ் நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் தான் கில் பண்ண முடியும். ஸோ யாராவது தனியாக இருக்காங்களான்னு போய் பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த யூஸ் கொடுத்தோன்னா இது வழியாக மறைஞ்சிக்க கூட செய்யலாம். இங்கேருந்து இன்னொரு பக்கத்து பில்டிங்க்கும் போகலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா நெக்ஸ்ட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ இருங்க பார்க்கலாம் யாராவது வராங்களா. நமக்கு இந்த கில் முடிஞ்சிருச்சு. அடுத்த இதுக்கு நான் வந்திருக்கேன். எக்ஸிட் கொடுத்தீங்க வந்துட்டோம். ஒருத்தனையுமே நான் இது நம்ம இன்னசென்ட்டாக இருந்தால் எல்லோரும் நம்ம கூட இருக்கிறாங்க. இம்போஸ்டர் இருந்தால் ஒருத்தனை இங்கே ஒருத்தர் இருக்கான். நம்ம கூட வந்தவனே கொண்டுட்டான் அவனை. நம்ம சீக்கிரம் ஓடுறது தான் நமக்கு இப்போ நல்லது. ஸோ எங்கே போகலாம்? எங்கே அவனையுமே காணோம். எவனாவது வந்தால் தான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொள்ள முடியும்னு பார்த்தா ஒருத்தனையும் காணோம். நம்மளாக போய் கொண்டோன்னா மாட்டிக்குவோம். அதனால் அவனுங்கிறத தான் வர வைக்கணுமா இருக்குது. இங்கே ஒருத்தர் இருக்கா. இவன் தானே நம்மளை பார்த்தவன். சல்லுன்னு போய் கம்முன்னு கொண்டுற வேண்டியதுதான். இங்கே இருக்கான். கில்
இவனை கில் பண்ணியாச்சு. எஸ், இம்போஸ்டர்ஸ் ஜெயிச்சிட்டோம். நம்ம தான் ஜெயிச்சிட்டோம் கடைசியில். பாருங்கள், நம்மளும் அந்த லைட் ப்ளூ கலர் தான் ஜெயிச்சிருக்கோம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. நீங்கள் நிறைய பேர் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக்கும் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ எண்டுக்கு வருது. நம்ம அடுத்த ஒரு நல்ல கேமில் பார்க்கலாம். நான் உங்கள் இன்ஃபினிட் வ்ளாக்ஸ் கேமர். பை கைஸ்.